முடி குழந்தைகளுக்கு வந்து தலைமுடி வைக்கிற விஷயம் இருக்கு பாருங்களேன். பல ஊர்களில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அது இந்த மொட்டை அடிக்கிறது தான் இஸ்லாத்தினுடைய வலியுறுத்தப்பட்டது. இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, மொட்டை அடிச்சா தான் நல்ல பிள்ளைக்கு அடையாளமா. மொட்டை முடி வைக்கிறதுங்கிறது ஒரு முடி வைக்கிறதுல கூட, தலைமுடி வைக்கிறதுல கூட அது வந்து பலவிதமான ஃபத்வாக்கள்லாம் உண்டு. குழந்தைகளுக்கு என்னடா இந்த மாதிரி வெட்டிட்டு வந்திருக்கு, கிராப் வெட்டிட்டு வந்திருக்கிற, ஹராமான முறையில் முடி வெட்டிட்டு வந்திருக்கிற என்றெல்லாம் சொல்லுவாங்க. இந்த குழந்தைகளுக்கு இந்த முடி வைக்கிற விஷயம் குழந்தைகள்லாம் பெரியாருக்கும் சேர்த்து சொல்லிட வேண்டியதான். தலைமுடி வளர்க்கிற விஷயமாக குழந்தைகளா இருக்கட்டும், பெரியார்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், அது குறித்த தலைமுடி குறித்த ஒரு சட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது குழந்தைகளிலிருந்து தெரிஞ்சுக்கலாம், இது பெரியார்களுக்கு உள்ளதாகவும் எடுத்துக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, தலைமுடி வைக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அது ஒரு வழக்கம் இருந்துச்சு. என்னன்னா, தலையில முடி வைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரெண்டு இடத்துல விட்டுறது குடுமி, பாக்கி இடத்துல வலிச்சு விட்டுறது. அது நடுவுல மட்டும் அப்படி விட்டுட்டு பாக்கியெல்லாம் வலிக்கிறது. இந்த குடுமி வைக்கிறாங்க இல்லையா, முன்குடுமி, பின்குடுமி, நடுக்குடுமி, சைடு குடுமி அப்படின்னு, அதாவது பாதி இடத்தை வலிச்சு பாதி இடத்தை வலிக்காம விடுறது. அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள முடிய வலிச்சு விட்டு குறிப்பிட்ட அளவுக்குள்ள முடிய வந்து வலிக்காமல் விடுவது. முடியல இது தடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க தலைமுடி வைக்க பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, இப்படி வைப்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துல நாங்கெல்லாம் சிறுவர்களா இருக்கும்போது நாங்க பார்த்திருக்கிறோம். எங்க ஊர்ல இந்த மாதிரி கூத்து பண்ணுவாங்க. கட்டிய பாண்டு ஒரு அவுளியாவான், எந்த அட்ரஸும் ஒன்றும் தெரியல, அவருக்காக வந்து நேர்ச்சி பண்ணிக்கிட்டு இப்படி விட்டுருவாங்க முடிய. முஸ்லீம் குடும்பத்துல நான் சொல்றேன், முஸ்லீம்கள் பேரை வச்சுக்கிட்டு தான் இப்படி என்ன செய்வாங்க, இப்ப இந்த இடத்துல மட்டும் முடி அப்படி விட்டு நீளமா விட்டுருவாங்க, கொம்பு மாதிரி தொங்குறோம், பாக்கி இடத்துல வலிச்சு விட்டுருவாங்க. அது என்னன்னா, அந்த கட்டியப்பா தர்காவுல போய் வலிக்கணுமா, அது வரைக்கும் அது இருந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் இவங்க எது என்னன்னா எல்லாத்தையும் வலிச்சுட்டு அந்த ரெண்டு குடுமையை மட்டும் விட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பாதியை வலிச்சுட்டு பாதியால இப்படி பாதியை வந்து வலிச்சு விட்டுறது, இப்படி பாதியை வலிக்காம விடுறது, இந்த மாதிரி பாதியை சிறைச்சியும் சிறைக்காமலும் விடக்கூடாது. அதுதான் அதுக்கு பேர் கஸ்ன்னு பேரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வந்து தடை செய்தார்கள். இப்படி முடிய வந்து ஒரு பகுதியில சிறைத்து, குறைத்து இல்ல, ஒரு பகுதியில சிறைத்து விட்டு ஒரு பகுதியில் சிறைக்காமல் விடுவதாக இருந்தால் அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது புகாரில் 5920வது ஹதீஸில் இதை பார்க்கலாம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பையனை பார்க்கிறாங்க, ஒரு பகுதி சிறைக்கப்பட்டும் ஒரு பகுதி சிறைக்கப்படாமலும் அவனுடைய தலைமுடி அமைந்திருக்கிறது. அதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அந்த அதை தடுத்து விட்டு சொன்னார்கள், இஹ்லிகு குல்லஹு அவித்ருக்கு குல்லஹு, முழுசா சரிச்சு போடுங்க, இல்லாட்டி முழுசா விட்டுருங்க. என்னப்பா பாதி சரிச்சு பாதி சரிக்காம இருக்கிறீங்க? அப்ப சிறைத்தல் என்று வறுமையானால், குறைத்தல் என்பது ஒரு பக்கம் கூட குறைக்கலாம், ஒரு பக்கம் அதிகமா வச்சுக்கலாம், அதுக்கு மார்க்கத்தில் தடை இல்லை. இந்த வலிச்சு போடுறது இருக்குல்ல, சிறைக்கிறது, இந்த சிறைக்கிறதுன்னு வறுமையானால் தலைமுடிய சிறைக்க நினைச்சீங்கன்னா முழுசா மொட்டை அடிக்கிறது குற்றம் கிடையாது, முழுசா சரிச்சு விட்டு வலுவல் ஆக்கி விட்டுருங்க. இல்லையா முழுசா விட்டுருங்க பேசாம. ஒரு பகுதியில ஒரு ஓரத்தை சிறைச்சு ஒரு ஓரத்தை சிறைக்காம விடுறது என்பது மார்க்கத்தில் குற்றம். இது என்ன இருக்குன்னு கேட்டா, நசையில முழுசா சிறைச்சிருங்க, இல்லாட்டி முழுசா விட்டுருங்க என்ற ஹதீஸ் நசையில 4962வது ஹதீஸாகவும் அபூதாவுதுல 3663வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரியில் 5920 வருகிறது அந்த சொன்னது. அப்ப என்ன வழங்கணும்னு கேட்டா, இந்த தலைமுடி வைக்குதல் சம்பந்தமாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டியது, மொட்டை அடித்தால் மொட்டை அடிக்கலாம், அது குற்றம் கிடையாது. அதே நேரத்தில் வந்து கொஞ்சத்தை அது அவுளியாவுக்கு நேர்த்தி கடன் பண்ணி செஞ்சாலும் குற்றம், பெரிய 2 குற்றமாயிரும். நேர்த்தி கடன் இல்லாம சும்மா செஞ்சீங்கன்னா ஒரு குற்றமாயிரும். அப்ப அந்த மாதிரி முடிகளை வந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த மாதிரி நினைக்கக்கூடாது, குடுமி வைக்கிறது இதெல்லாம் கூடாது. அதுக்கப்புறம் வந்து மொட்டை அடிக்கிறது வந்து ஒரு நல்லது சிறந்தது என்று கருதி அதுதான் நல்ல முஸ்லிமுக்கு அடையாளம் என்று யாராவது கருதுவார்களே, ஆனால் அது குற்றமாயிரும். வெயில் காலம் ஆரோக்கியமா இருக்கட்டும், தலையில நீர் கோத்துக்கிட்டு சளி பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்க மொட்டை அடிச்சீங்கன்னா ஓகே, அதுதான் நல்லது, மொட்டை தான் அடிக்கலாம் நல்லது எல்லாரும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா அது மார்க்கத்தில் பாவமா போயிடும், குற்றமா போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மேற்கு பகுதியில கீழ்த்திசையில சில மக்கள் தோன்றுவார்கள், யகுருஜு நாசும் மின் கிபலில் மஷ்ரிகி, கீழ்த்திசையில சில மக்கள் தோன்றுவார்கள், அவங்க குர்ஆனை ஓதுவாங்க, அது தொண்டக்குழிய கிடக்காது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வரும் பொழுது
அவங்க யார் என்று கேட்டால் சீமாகும் அத்தஹலீக், அவங்களுக்கு அடையாளம் மொட்டை வைத்துக் கொள்வது. அவங்க என்ன செய்வாங்கன்னா இஸ்லாத்தின் குர்ஆன்லாம் ஓதுவாங்களாம், அப்படி தீனில் இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்களாம். அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா மொட்டை அடிப்பதை ஒரு அடையாளமா வச்சிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. தஹ்லீக்னா மொட்டை எடுத்துக் கொள்வது. அப்ப இந்த மார்க்கத்தின் பெயரை நம்ம பார்க்கணும். ஒரு சில மதரசாக்கள் நடத்துறாங்க, எல்லாம் வந்து இஸ்லாத்துக்கு அடையாளம் ஆக்கிடுறாங்க. இது வந்து அதுல வாயில தான் தொண்டக்குழியை கலக்காதுன்னு சொன்னாங்க பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடையாளத்துக்கு தகுந்த மாதிரி குர்ஆனை ஓதுவாங்க, அது வாயில தான் நிக்குமே தவிர தொண்டக்குழியை கடக்காது. அதே மாதிரி சில இந்த தப்லீக் ஜமாத்துல போறவங்கன்னு சொல்லக்கூடிய அவங்க பிள்ளைலாம் பாத்தீங்கன்னா வல்வல் அடிச்சு விட்டுறாங்க. இப்போ முட்டை அடித்தல் என்பது மார்க்கத்தில் அது விரும்பத்தக்க ஒரு காரியம் அப்படின்ற ஒரு செஞ்சீங்களேயானால் அது இந்த கூட்டத்தில் அடையாளத்தில் சேர்ந்து போயிடும். ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியத்தை கருதி, வசதியை கருதி, வேற ஏதோ பேனு இருக்குது, பொடுகு இருக்குது, இது மாதிரியான காரணங்களை கருதி நீங்க அல்லது தண்ணி தட்டுப்பாடை கருதி ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி முட்டை அடித்தால் அது குற்றம் இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் ஏற்கனவே சொல்லியாச்சு. முழுசா சிறங்கி இல்லை முழுசா விடுங்க. ஆனா அதோட அடையாளமாக்குனீங்கன்னா புகாரில 7562வது ஹதீஸ்ல இருக்கிறது, அது வந்து அவங்களுடைய அடையாளமா போயிடும் அப்படிங்கிறாங்க. அதனால இதை விளங்கிக்கணும். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து முடி வச்சு அப்படி அவ்வளவு முடி வச்சிருப்பாங்க. முடி வச்சா அதிகமான முடி வச்சான்றீங்க, என்னடா அது காடு மாதிரி வளர்த்து வச்சுக்கிறேன்னு கேட்கறாங்க. அது மார்க்கத்தில் குற்றம் இல்லை. வைக்கிற முறையில வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா அது மார்க்கத்தில் குற்றம் இல்லை. அப்ப உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, ஜாபீர் இப்னு அப்துல்லா அவங்கள்ட்ட வந்து கேட்கறாங்க, குளிக்கிறதுக்கு வந்து எவ்வளவு தண்ணியில குளிக்கலாம் அப்படின்னு கேட்கறாங்க. அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்க. அவரு சொல்றாரு, ஒரு சாறு தண்ணியில குளிக்கலாம். சான்னா இது மாதிரி 4 தடவை அள்ளி போட்டா எவ்வளவு தண்ணி வருமோ அதுக்கு பேர் ஒரு சான்னு சொல்வது. இது மாதிரி 4 டைம் இதான் அது கொள்ளக்கூடிய அளவு சார், அதுலயே குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு ஜாபீர். அப்ப அவர் கேட்கிறாரு, அது இப்படி ஒரு சாவு போதும், எனக்கு முடி ரொம்ப தலையில முடி ஜாஸ்தியா வச்சுக்கிறேன்னு, எனக்கு இப்படி ஒரு சாவு போதும்னு கேட்கும் பொழுது ரசூல் ஜாபீர் சொல்றாங்க, கான யக்ஃபி மன்ஹு அவ்ஃபா மின்க ஷாரன், ஒன்னை விட ஜாஸ்தி முடி வச்சிருந்தாங்கப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுக்கே போதுமானதா இருந்துச்சு, அவங்களே ஒரு சாவு தண்ணீர்ல குடிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, ஜாபீர் இப்னு அப்துல்லா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதிகமான முடி வைத்திருந்தார்கள். புகாரியில 252 256 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா முடி வச்சிருந்தாங்கன்னா எவ்வளவு முடி வச்சிருந்தாங்க தெரியுமா? அவங்க வந்து முடிய தொங்க விட்டாங்கன்னு சொன்னா காது சோனை இருக்குல்ல, சோனை இவ்வளவுக்கு இருக்குமா, இவ்வளவு சோனை வரைக்கும். இது ஒரு கட்டம், இது ஒரு அறிவிப்பு. அவங்களுடைய சோனை வரைக்கும் அந்த அந்த முடி இருக்கிறது அப்படின்னு இருக்கிறது. இன்னொரு அறிவிப்புல என்ன இருக்குன்னு கேட்டா, மன்கிபு தோல் பூஜை வரைக்கும். இது ஒன்றும் முரண் கிடையாது. ஒரு கட்டத்தில் உழவு இருக்கு, அப்படி கொஞ்ச நாள் விட்டாம விட்டுருவாங்க, உழவு வந்துடும், மறுபடியும் வெட்டி விடுவாங்க, உழவு வந்துடும். இப்படி தோல் காது வரைக்கும் முடி இருக்கு, இப்படி வச்சிருப்பாங்க உலக முடி. சில கட்டத்தில் வெட்டாம விட்டுறாங்கன்னு சொன்னா இவ்வளவு போறோம். தோல் பூஜ்யத்தில் வந்து கிடக்கிற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருக்கிறாங்க, விட்டு வைக்கிறாங்க. தலைமுடிய வந்து காது சோனைன்னா இது சோனைன்னா இந்த பகுதி, சோனை மட்டத்துக்கு இப்படி இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி வச்சிருக்கிறாங்க. மொட்டை அடிக்கிறது தான் சுண்ணத்துங்க, அது சொல்ல வர்றேன். மொட்டை அடிக்கிறது அஜர்த்தனை மொட்டை அடிக்கணும்னு ஆக்கிட்டாங்கல்ல, அது மாதிரி ஆக்குறாங்க. ஓய்வு பிள்ளை மதரசால ஓய்வு அவங்களை வந்து மொட்டை அடிக்கணும்னு ஆக்கிட்டாங்கல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா, இவ்வளவுக்கு முடி வச்சிருக்கிறாங்க. சில நேரங்களில் தோல் பூஜை வரைக்கும் வந்திருக்குது. இது எங்க இருக்குன்னு கேட்டா, புகாரியில 3551 5903 5904 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக சோனை வரைக்கும் வைத்திருந்தார்கள் என்றும், சில நேரங்களில் தோல் பூஜை வரைக்கும் அந்த முடி வந்திருக்கும் என்றும் ஹதீஸுகள்ல பார்க்கிறோம். அதனால முடி வந்து நிறைய வைப்பது, முடி வளர்ப்பது என்பது மார்க்கத்தில் வந்து குற்றம் கிடையாது. அதே மாதிரி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி முடி வைக்கிறான்னு வைங்க, நம்ம என்ன பண்ணிட்டு ரசூலுல்லாஹ்னு நம்ம கற்பனை பண்றோம், அப்படி இப்படி பயங்கரமான தலப்பா கட்டி எல்லா நேரமும் அது மாதிரி அப்படி இருப்பாங்க நினைச்சு தொப்பியை போட்டு வந்து அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, தன்னுடைய கான யுஸ்திலு ஷஅரஹு, தங்களுடைய தலைமுடிய வந்து நெத்தியில அப்படி தொங்க விடுவாங்க. நெத்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அதாவது இணை கற்பிக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னா தலைமுடி இப்படி 2 பிரிச்சு வாருவாங்களாம். இணை கற்பிக்கக்கூடியவர்கள்
வந்து வேதமுடையவர்கள் இருக்காங்களா யூதர்கள், அவங்க வந்து நெத்தியில வந்து அப்படி தொங்க விடுவாங்களாம், நெத்தியில சுழிச்சு விட்டுறது. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த யூதர்கள் செய்யற மாதிரி தான் செய்வாங்களே தவிர இப்படி ரெண்டா பிரிக்க மாட்டாங்க. பகிர்ந்து எடுக்காமல் என்ன செய்வாங்கன்னு கேட்டா நெத்தியில சொல்ல விடுவார்கள் இருக்குது. அப்ப நெத்தியில சொல்ல விடுறதுங்கிறது வந்து இந்த தலப்பாவெல்லாம் கட்டினா சாத்தியமாகாது. தலப்பா கட்டினா நெத்தியில வந்து முடிவை வந்து தொங்க விடுறதுங்கிறது வந்து சாத்தியமாகாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர் ஸ்டைல தான் இருப்பாங்க, நல்லா எண்ணெய் தேய்ச்சி அப்படி நெத்தியில கொஞ்சம் முடிவை விட்டு பார்த்தா அப்படி சூழ்ந்துட்டு இருக்கும் பாருங்க. அப்படி எல்லாம் ஸ்டைல் பண்ணுவது வந்து மார்க்கத்துல வழி அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறதுனால ஒரு விரும்பத்தக்க காரியம், ஸ்டைலா இருக்கணும் ஒரு மனுஷன், அது வந்து மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. இது எங்க இருக்குன்னு கேட்டா புகாரியில 3558வது ஹதீஸ்லையும் 3944வது ஹதீஸ்லையும் நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் வந்து தலைமுடி வைக்கிறதா இருந்தா அதுக்கு வந்து ஒரு முறை இருக்கு. தலைமுடி வச்சோம்னு சொன்னா அது வந்து படியே இருக்கணும், இப்படி இப்படி இருக்கக்கூடாது. எவ்வளவு முடி வச்சாலும் அது ஒழுங்கா எண்ணெய் தேய்ச்சி அதை படிய வச்சோம்னு சொன்னா அது வந்து விகாரமா இருக்காது. இப்படி பொம்பையா இருக்கு பாருங்க, அது மாதிரியா இருக்கிறது, பரட்டையா இருக்கிறது, அதெல்லாம் இருந்துச்சுன்னா சில பேர் புறா கூடு கட்டுற மாதிரி இப்படிலாம் வச்சிருப்பாங்க பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் வைத்துக் கொள்வார்களே. ஆனால் அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி வச்சீங்கன்னா நல்லா பெருசா வைக்கிறதுல குழப்பம் கிடையாது. அந்த பெருசா வைக்கிறது எப்படி இருக்கணும்னு கேட்டா நல்லா அழகா வாரி படிய விட்டு அப்படி பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எங்கள்கிட்ட வந்தாங்க. ஜாபிர் பின் அப்துல்லா சொல்றாங்க, எங்களை நோக்கி வரும்பொழுது ஒரு மனிதர் வந்து தலை விரி கோலமாக ஒருத்தர் இருந்தார். பரட்டை தலையான்னு கூட சொல்லலாம், சாயிர ராசி பரட்டை தலையாக அல்லது தலை விரி கோலமாக ஒருத்தர் வந்து தென்பட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அமா யஜிது ஹாலா மாயு சக்கினு பிஹி ஷஅரஹு, தலையை படிய செய்வதற்கு இவருக்கு ஒண்ணுமே கிடைக்கலையா? இப்படித்தான் இருக்கணுமா? தலையை படிய செய்ய கொஞ்சம் எண்ணெய் ஒரு சீப்பு இவருக்கு கிடைக்கலையா? ஏன் இந்த மாதிரி அவர் இருக்கிறாரு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வந்து கண்டிச்சிருக்கிற காரணத்தினால நசைங்கிற நூல்ல 5141வது ஹதீஸ்ல இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தலைமுடி பெருசாக வைப்பதில் மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. அந்த பெருசா வைக்கிற அந்த முடி எப்படி இருக்கணும்னு கேட்டா பரட்டையாக இருக்கக்கூடாது, எண்ணெய் தேய்க்கணும்னு அர்த்தம். அதாச்சா. அதே மாதிரி வந்து ஒரு ஆள் சொல்றாரு, எனக்கு பெரிய முடி பயங்கரமான முடி நான் வச்சிருக்கிறேன், நான் வந்து என்ன செய்ய அப்படின்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பாமரஹு யுஹ்சின இலைஹா வாங்கி எத்தனை குள்ளையோ மீன் டெய்லி நல்லா அழகுபடுத்தி டெய்லி சீவி தலைவாரிக்கப்பா அழகுபடுத்திக்க, அதுக்காக வெட்டி எறிய தேவையில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நசையில 5142வது ஹதீஸாக நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எதுக்கு? அதனால முடியை பொறுத்த வரைக்கும் மொட்டை அடிக்கிறதுக்கு அனுமதி இருக்கு, அனுமதிதான், விரும்பத்தக்கதுன்னா சொல்ல முடியாது. அதுவே ஒரு அடையாளமா மார்க்க சின்னமா இருக்குன்னா அது குற்றமாயிரும். 2 3வது வந்து முடி எவ்வளவு நாளும் வச்சுக்கலாம், அது தோல் பூஜை வரைக்கும் வைக்கலாம், அது வைக்கலாம். அதே மாதிரி முடி என்ன செய்யலாம், கிராப் வெட்டுறாங்களா வெட்டிங்க, டிஸ்கோ வெட்டுங்கிறியா வெட்டிக்க, புதுசா இந்த மாதிரியே வரும். பாதியை வலிச்சுட்டு பாதியை வலிக்காம விடக்கூடாது. இது இல்லாம எந்த மாதிரி வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், ஒரே அளவுக்கு சீரா குறைக்கிறான்னு குறைச்சிக்கலாம், ஒரு பக்கம் அதிகமா குறைச்சி ஒரு பக்கம் குறைவாக குறைக்கலாம், ஒரு பக்கம் குறைக்காம ஒரு பக்கம் குறைச்சி விட்டுறலாம். வலிச்சு விடுறதுக்கு மட்டும்தான் கடை வழங்குதா. அதனால முடியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு அல்ல பெரியவர்களுக்கு முடி வைத்துக் கொண்டாலும் அதுல வந்து குற்றம் கிடையாது. அடுத்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, முடியல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி கூட வச்சிருந்திருக்காங்க, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஆனா இருந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆம்பளை பிள்ளை மொத்தமா குடுமையை போட்டு ஒரு என்னது மொத்தமா ஒரு கூந்தல் மாதிரி போட்டாருன்னு வைங்க, ஒத்துக்குடுவோமா? நம்ம இன்னும் இப்படி போட்டிருக்காமீங்க சடைன்னு சொல்றாம இல்லையா, ஆம்பளை பிள்ளை கடை போட்டா ஒத்துக்குடுவோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து ஆம்பளை பிள்ளை கூட இணைஞ்சிருக்கிறாங்க, அது மாதிரி தலையை வந்து அதை சடை போட்டிருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் அவர்கள் வந்து மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல போய் தங்குவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவர் சின்ன பிள்ளை தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க, இவர் போய் இடது பக்கம் நிற்பாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா, என்னுடைய சடையை பிடித்து துஆபத்துங்கிறாரு, அதை பிடிச்சி இழுத்து கொண்டாந்து வலது பக்கம் நிப்பாட்டுவாங்கன்னு வருது. அப்ப தலையை பிடிச்சி இழுத்தாங்கன்னா தலையை எப்படி பிடிச்சாங்க, தலையில துணி போட்டுருக்காரு இவரு, அதை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இது வந்து நம்ம பொம்பளைக்குள்ள ஸ்டைல் நம்ம ஆக்கிவிட்டோம். ஆம்பளை கூட ஒரு மொத்தமா சேர்த்து அது ரப்பர் பண்ண கூட போட்டுக்கலாம். மார்க்கத்தில் தடையில் வழங்கிருங்க, உங்களுக்கு ஒன்னா பாக்குறது ஏறமா இருக்கு, பழக்கத்தில் இல்லாததுனால. இப்னு அப்பாஸ் அவர்கள் மைமுனாவுடைய வீட்டுல தங்கும்போது இந்த மாதிரி தங்கினாங்க இல்லையா,
அவங்க என்னுடைய அந்த குடுமையை பிடிச்சி கொண்டையை பிடிச்சி வலது பக்கம் நிப்பாட்டினார்கள் என்ற ஒரு ஹதீஸ் புகாரில் 5919வது ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அதனால என்ன இருக்குன்னு கேட்டா, முடியை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்க வந்து எந்த மாதிரி வேண்டாலும் வைத்துக் கொள்ளலாம், அதுல ஒன்றும் தடையே கிடையாது. அழகா வச்சுக்கணும், கரெக்டா வச்சுக்கிற கூடாது. அதான் அதுல உள்ள கவனி